கேள்வி ஐ திங்க் கோடிக்கணக்கான பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. அதாவது கல்யாண வீட்டில் பேசுவாங்க அம்மா அப்பா. பையன் சொல்லுவான், நான் செட்டில் ஆகிட்டு பண்ணணும், இன்னும் நான் செட்டிலே ஆகலை, இப்போ நான் வாங்குகிற சம்பளம் எனக்கே பத்த மாட்டேங்குது, நான் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகிக்கிறேன். அவனுக்கு வயசு ஆல்ரெடி 25 ஆகிருக்கும். எப்போ செட்டில் ஆவேன்னு கேட்டால் தெரியாது. 30 வயசு ஆகிருக்கும் நிறைய பேர் வீட்டில். நான் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. இது ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா குடும்பத்துலேயும் இருக்குது. நான் இன்னும் சரியான மனநிலைக்கு வரல, நான் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்வார்கள். வாழ்க்கையில் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கங்க, இயற்கைன்னு ஒன்று இருக்குது, இயற்கை சட்டம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு விதமாக இயங்கி கொண்டு இருக்குது. இப்போ நீங்கள் பேசுகிற விஷயங்கள் இயற்கைக்கு ஒத்திசைவாக இருக்குன்னா கிடையாது, இயற்கைக்கு எதிராக இருக்கிறது. எப்படின்னு கேளுங்க. அதாவது ஒரு மனிதனோட இப்போ நீங்கள் செல்வத்தை பற்றி பேசுகிறீங்க, நான் இன்னும் செட்டில் ஆகலை, எனக்கு வருமானம். இந்த வருமானம் எப்படி வருகிறது? உன்னுடைய திறமைக்கு நீ ஒரு வேலை பார்க்குற, அதுக்கு உனக்கு ஒரு ஊதியம் கொடுக்குறார்கள். நல்ல கவனிங்க. அப்போ உன்னுடைய திறமை எப்படி இருக்குது? உன் மனநிலை, நீ ஒரு விஷயத்தை கற்று வச்சிருக்கிற, உன் மனநிலை எப்படி இருக்கோ அந்த மனநிலை தான் நீ வேலையாக அந்த எக்ஸ்பர்ட்டை நீ போய் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து அந்த வேல்யூவை நீ கொடுக்குற, அவன் உனக்கு பணம் கொடுக்குறான். இப்போ இந்த பணம் உனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ நினைக்கிற. இப்போ மனநிலை இது ஒரு உயர்ந்த நிலைக்கு எப்போ போகும் அப்படின்னா, உனக்கு ஆரோக்கியம் சரியாக இருக்கணும், உன் உடல் சரியான ஒரு விகிதாச்சாரத்தில் இயங்கணும், உனக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்கள் சரியாக இருக்கணும், நீ முழு திறனில் அப்போ தான் நீ செயல்படுவ. இப்போது ஒரு 16 வயசில் ஒரு பெண்ணு பருவமடைகிறாள், ஒரு ஆண் பருவமடைகிறான். அப்போ உடலில் ஹார்மோனியல் சேஞ்சஸ் நடக்குது ஒரு டீனேஜர்ஸ்க்கு. அப்போ அந்த 14-15 வயசு 16 வயசில் ஒரு ஆணுக்கு பெண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, பெண்ணுக்கு ஆண் மேலே. இது 10 வயசில் இருக்காது, 7 வயசில் இருக்காது. அப்போது அந்த ரெண்டுக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு ஆண் பெண் சேர்க்கைக்கு உடல் தயாராக இருக்குது அப்படின்னா அந்த தேவை விட்டது, அந்த ஹார்மோன்ஸ் உள்ள வேலை செய்யுது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறது இயற்கையின் ஒரு சட்டம். இதுக்கு நீ சம்பாரிச்சிட்டு தான் நீ ஒன்றா இருக்கணும்னு பாடி சொல்லலை, இன்ஸ்டிங்க்ட் சொல்லலை, இயற்கை சொல்லலை. பாடி அந்த ஏஜை கரெக்டாக கொண்டு நிறுத்துது. அப்போ தான் உன்னுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்கும். அந்த ஒரு சேர்க்கை நடக்கும் பொழுது உன் மனநிலை சரியாக இயங்கும், உனக்கு ஒரு அமைதி வரும். அந்த ஒரு அமைதியில் மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ளே உருவாகும். அந்த சக்தி உருவாகும் போது எந்த செயல் நீ செய்தாலும் அது உச்சக்கட்டத்தை அடையும். இதுக்குள்ள ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. அதை பற்றி ஒரு 5 நிமிஷத்தில் என்னால் பேச முடியாது, இது பெரிய விஷயம். அதனால தான் அந்த திருமணத்தை திருமணம் என்றும் சாந்தி முகூர்த்தம், இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு நம்ம பேர் மாற்றி வச்சுருக்கோம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு, சாந்தி முகூர்த்தம் என்று வைத்தார்கள். அந்த பேர்லேயே தமிழ் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. சாந்தி அடைய வேண்டும், எனக்குள்ளே ஏற்படுகிற வேட்கை, எனக்குள்ளே இருக்கிற தீவிரமான அந்த ஒரு ஈர்ப்புக்கு அதை அமைதி செய்ய வேண்டும், சாந்தி பண்ணு. அதுக்கு நாள் குறிப்பாங்க, நட்சத்திரம் பார்ப்பாங்க, நேரங்காலம் பார்ப்பாங்க. அப்படி பார்த்து அதை அந்த ரூமை அலங்கரிப்பாங்க, அங்கே சாமி படத்தை வைப்பாங்க, ஊதுபத்தி வைப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு தெய்வ காரியமாக பார்ப்பார்கள். அது கொச்சைப்படுத்துகிற விஷயம் அல்ல. அப்போது திருமணத்தினுடைய அடிப்படையே அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இது சரியானபடி சரியான நேரத்தில் சரியான மனிதரோட ஒரு மனம், இரு மனமும் ஒன்றாக அது மனம்தான் சேருகிறது. அதனால தான் அதுக்கு பேரே திருமணம். திரு உடல் கிடையாது, மனம்தான். அந்த மனம் இது மனம் சார்ந்த விஷயம். ஆனால் உடல்ல இருக்கிற உறுப்புகளை வச்சு நம்ம பார்க்கறதே தவறு முதல்ல. ஸோ அப்படி இது ஒரு மனிதனுக்கு சரியாக நடக்கும் பொழுது, அவன் மனநிலை சரியாக வரும்போது அவனுடைய திறமை உச்சத்துக்கு போகும். அப்போ அவனுடைய செயல்திறன் பயங்கரமாகும். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலை பெரிய லெவலில் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற காசை விட ஏகப்பட்ட செல்வம் உங்களுக்கு வரும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம்தானே தேவையை தவிர. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோனியல் இதை சப்ரஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. ஆல்ரெடி வயசு 26,000 27,000. அப்போது நல்ல ஒரு பெண்ணோட ஒரு ஜாதக பொருத்தத்தோட ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது அந்த நேரத்தில் நடத்தணும்.
அதுக்கும் உங்களுடைய செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணாது. நீங்கள் மைண்டில் ஒரு கணக்கை போட்டு வச்சுருப்பீங்க. அது தவறான கணக்கு. இது ரொம்ப பைத்தியக்காரத்தனமான ஒரு கோமாளித்தனமான ஒரு செயல் என்று தான் நான் அழைப்பேன். இந்த பெண்ணு வந்தால் யார் கண்டா உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போய் நிற்கும். அதான் வீட்டில் சொல்லுவாங்க, ஒரு பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமி வந்து பிறந்துருச்சு. ஒரு குழந்தை பிறந்தா ஜாதகத்தை எடுத்து நிறைய அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க, இந்த பெண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க உங்கள் லைஃபு, அப்பாவோட வியாபாரம் எங்கேயோ போகும், அந்த பெண்ணு ஒன்றும் சம்பாதிக்க போகிறதில்ல. பட் அந்த ஒரு சக்தி உள்ளே வரும் பொழுது உங்களுடைய மனநிலை மாறுகிறது. உங்களுடைய மனம் மாறும்போது உங்களுடைய திறமை வேறு மாதிரி செயல்படுகிறது. இயற்கையில் ஒரு பெரிய மாற்றம் அதனால் உண்டாகி உனக்கு செல்வத்தை அது ஈட்டு கொடுக்கிறது. அது வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதே போல தான் திருமணமும். திருமண வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி நான் தனியாக இருக்கும்போது எனக்கு இவ்வளோதான் வருமானம் வருது, இது வந்து நான் 5 லட்சம் சம்பாதிக்கிறேன், 10 லட்சம் சம்பாதிச்ச பிறகு தான் கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணுனாதான் கண்ணு உனக்கு 10 லட்சம் வரும். அந்த வாய்ப்பை ஏன் இழக்கிற? இறைவன் உனக்கு அந்த மகாலட்சுமியை கொடுக்குறான். ஸோ எதையோடையும் லிங்கே பண்ணாதீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? திருமணம் அப்படிங்கிறது அந்தந்த வயசில் அது நடக்கும். 2 வயசில் ஒரு குழந்தை என்னென்ன செய்யணுமோ அது செய்யும். 5 வயசில் அது என்ன செய்யணுமோ செய்யும். 7 வயசில் அது என்ன செய்யணுமோ செய்யும். 14 வயசில் அதுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். 16 வயசு, 18 வயசு, அது அந்தந்த காலகட்டத்தில் நடக்கணும். நீ அதையும் பொருளாதாரத்தையும் அதையும் பல காரணங்களையும் ஒப்பிட்டு பார்க்கறத முதல்ல நிறுத்துங்க. இது மிகப்பெரிய தவறு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதற்காக பெற்றோர்கள் வந்து இதை பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்குள்ளேயும் போகக்கூடாது. எந்த ஒரு குழந்தையோ ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்கக்கூடாது. அது மிகப்பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து 2 பேருமே இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயல்பாக நடக்கிற விஷயங்க அது. தாம்பத்தியம்ங்கிறது ஒரு இயல்பான விஷயம். ஒரு உடம்புக்கு எப்படி எனக்கு பசி எடுத்தால் நான் சாப்பாடு கொடுக்குறேனோ, உடலில் ஒரு ஹார்மோன் ஒரு விஷயத்தை உருவாக்குது, அதுக்கு ஒரு தீனி போடுறோம். இயற்கையே அதில் வாழ்ந்தது தான். இன்னைக்கு இந்த உலகம் சிருஷ்டி இருக்குது அப்படின்னா ஆண் பெண் சேர்க்கையில் தான் இந்த உலகமே உருவாகி இருக்கு. அது அந்தந்த காலகட்டத்தில் சரியாக நடக்கும். 85 லட்சம் உயிரினங்களும் அது தேவையான விஷயங்களை அந்தந்த நேரத்தில் கரெக்டாக செய்து கொண்டு தான் இருக்குது. எனக்கு சோறு கிடைச்சாதான் நான் உன் கூட இருப்பேன் அப்படியெல்லாம் எந்த உயிரும் சொல்வதில்லை. இதையும் லிங்க் பண்ணக்கூடாது. என்றைக்குமே எதையும் திருமணத்தோடு லிங்க் பண்ணாதீங்க. எந்த விஷயத்தையும் எது கூடயும் லிங்க் பண்ணக்கூடாது. இயற்கை வந்து ஒரு விஷயத்தை நமக்கு அது இயல்பாக கொடுக்கும். அது கொடுக்கும்போது எடுத்துக்கணும். நம்ம மைண்டில் போட்டு அதை முன்னையோ பின்னையோ நோண்டவே கூடாது. இதுதான் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. திருமணம் பார்க்கறதுக்கு முன்னாடி சரியான ஒரு வேதிக் அஸ்ட்ராலஜி தெரிந்த ஒரு மனிதர், அங்கே தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும், சரியான ஒரு மனுஷன். இன்னைக்கு 100க்கு 99 பேர் சரியாக சொல்கிறது இல்லை. அஸ்ட்ராலஜி தெரியும்னு சொல்லி நிறைய கத்துக்குட்டிகள் இருக்கிறார்கள். பட் அதெல்லாம் தாண்டி உண்மையான ஜெனியூன் பீப்புள் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறது நல்லது. அதன்படி ஏதோ ஒன்று இயல்பாக வருதுன்னா எதுக்காகவும் எதையும் தள்ளி போடக்கூடாது, முன்னையும் புஷ் பண்ணவும் கூடாது. ஸோ இது 2மே இருக்குது. பெற்றோர்கள் சைடில் அவங்களுக்கு சமுதாயத்தில் என்ன உன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையான்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அங்கேயும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சமுதாயம், உறவினர்கள், கூட பிறந்தவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக நம்ம பிள்ளைங்களை போய் மன அழுத்தத்துக்கும் உள்ளாக்கக்கூடாது. பிள்ளைகளும் நான் வந்து இப்படி பண்ணிட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதும் மிகப்பெரிய தவறு. இயல்பாக இதை உணர்ந்து புத்திசாலித்தனமாக இருந்து தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை விட்டுட்டு அன்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் முன்னுதாரணமாக வைத்து அந்தந்த காலகட்டத்தில் இயல்பாக அதை செய்வது உசிதமான ஒரு செயல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.